ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மான்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா மீனுக்கு பதிலாக நீங்கள் வாழைக்காய் அல்லது கத்திரிக்காய் இந்த மாதிரி ரெண்டுமே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இப்போ தான் நம்மளோட மான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு, காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம புளி தண்ணி தான் சேர்க்குறோம். ஸோ அந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே அந்த புளிப்பு டேஸ்ட்டு அந்த மீனோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம இன்றைக்கி புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். எங்கள் எல்லாருக்குமே புளிப்பு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் ஃபுல்லாக நான் புளி தண்ணியிலே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நார்மல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் இன்றைக்கி கிழங்கா மீன்னா 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து இந்த கிழங்கா மீனை நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா அந்த மீனில் ஃபுல்லாக நல்லா இந்தளவுக்கு கோட்டார அளவுக்கு பரட்டி விட்டுட்டு, இப்போ இதுக்கு மேலே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சீக்ரெட்டான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உருண்டை மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 3 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் வத்தலை எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரையாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ காரத்துக்கு எனக்கு 3 போதுன்றதுக்காக 3 சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட 1 அல்லது 2 சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்றாவே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலை அப்படின்றதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சை கடலை தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நிறம் எல்லாமே மாறி இந்த மாதிரி செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட மீன் நல்லா மேரினேட் ஆகி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்குது. இந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொரிக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. கிழங்கா மீன் பொரித்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் கிழங்கா மீன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறமா உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஸோ 3 நிமிஷம் கழித்து நம்ம பெரட்டி போட்டோம் அப்படின்னா மசாலா எதுவுமே நம்மளுக்கு பிரியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம போட்ட உடனே பரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மசாலா பிரிஞ்சு போயிடும். இப்போ இந்த சைடும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா ரொம்ப பவுடராக்காமல் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் 1-2 அரைப்பட்டதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு குறப்பாக கிடைக்கும். ஸோ இது நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மீன் 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு சைடில் இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சைடில் திருப்பி வச்சும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மீன். இப்போ இது மேலே இந்த மசாலாவை தூவி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். இந்த மசாலாவை நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது.
வாழைக்காய் ஃப்ரை பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கு மேலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீச் சைட்லாம் இந்த மாதிரி பொரிச்ச மீன் வாங்கி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நம்ம நாக்கிலே ஒட்டியிருக்கும். அதுக்கு காரணம் இது தான். ஏன்னா பீச்சில் வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வந்து பிடிச்சி பொரிச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அங்கே வந்து இந்த மசாலா தான் மேலே வந்து தூவி கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.